இந்த டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி இந்த திங்கட்கிழமை நல்லா இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. அன்பானவர்களே, இந்த புதிய நாள், இந்த புதிய விடியல், ஹாப்பி மார்னிங். ஹாப்பியா துவங்குங்க, சந்தோஷமா துவங்குங்க. அப்பாவுடைய பேரன்பு உங்க கூடவே இருக்கு. ஜெபத்தோடு துவங்குங்க. அது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையோடு துவங்குங்க. இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்பது பாக்கியம். உங்களோடு நீங்கள் சேர்ந்து ஜெபிப்பது பெரிய புண்ணியம். அதுபோலவே உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில ஒவ்வொரு நாள் காலை தோறும் தயவு செய்து என் அன்பான பிள்ளைகளை தேவனுடைய வசனங்களை வாசித்து விட்டு அதுக்கப்புறமா காரிய கடமைகளை துவக்குங்க. வேலைக்கு போகணுமா, படிக்க போகணுமா, தொழில் செய்ய போறீங்களா, பிஸ்னஸ் பண்ண போறீங்களா, ஒரு முக்கியமான டீலிங்கை நீங்கள் முடிக்க போறீங்களா, என்னவா இருந்தாலும் சரி, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்து விட்டு காரிய கடமைகளை நிறைவேற்றுங்கள். வார்த்தை உங்களை வாழ வைக்கும். தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு உத்வேகத்தை கொடுக்கும். தேவனுடைய வார்த்தை இலையுதிராதிருக்கக்கூடிய மரத்தை போல உங்களை பசுமையாக வைத்துக் கொள்ளும். ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்க வாசிக்க உங்க சுபாவங்கள்ல ஒரு மாற்றம் வரும். ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்க வாசிக்க உங்கள் உடலுக்கெல்லாம் அந்த வார்த்தை ஆரோக்கியமாக இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்க வாசிக்க உங்களுடைய ஆள் தத்துவம், உங்க ஐடென்டிட்டியிலேயே ஒரு பெரிய மாற்றத்தை, ஏற்றத்தை, முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டினுடைய இறுதி நாட்களிலே அதிகமாக ஜெபிக்கவும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கவும் உங்களை ஒப்பு கொடுங்க. அழகான மாற்ற ஏற்ற முன்னேற்றங்களை நிச்சயமா நீங்க பார்ப்பீங்க. ஒரு முறை பிரெஞ்சு தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாத்திகர், கடவுள் நம்பிக்கை இல்லாத கடவுள் மறுப்பாளர், பிஜி தீவுக்கு அவர் சென்றார். அந்த பிஜி தீவிலே ஆதிவாசிகள், பழங்குடியினர், நம்மளாம் காட்டுவாசிகள்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட மக்கள் குடியிருக்கக்கூடிய அந்த அடர்ந்த பகுதிகளுக்கு சென்று அந்த மக்களை எல்லாம் விசிட் பண்ணிட்டு இருந்தாராம். அப்படி அவர் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த ஆதிவாசிகள், பழங்குடியினருடைய தலைவன் அந்த மனிதன் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போனார். அங்கே போனால் அந்த பழங்குடியினருடைய தலைவன் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேத புஸ்தகத்தை ஓப்பன் பண்ணி படிச்சுக்கிட்டு இருந்தாராம். அதை பார்த்ததான இந்த பிரெஞ்சு தேசத்திலிருந்து வந்திருந்தார் பாருங்க ஒரு நாத்திகர், கடவுள் மறுப்பாளர். ரொம்ப ஆச்சரியப்பட்டு அந்த பழங்குடியினருடைய தலைவர் பைபிள் வாசிச்சுட்டு இருந்தார் இல்லையா, அவரை பார்த்து சொன்னாராம், நாங்கள்லாம் எப்போவோ பைபிளில் இருக்கக்கூடிய விஷயம்லாம் கட்டுக்கதை, பொய், பித்தலாட்டம், இதெல்லாம் மனுஷ வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு புஸ்தகம் இல்லை அப்படின்னு சொல்லி படித்து முடித்து நாங்கள் தூக்கி தூரமாக வீசி எரிஞ்சிட்டோம். நீங்கள் என்னடானா இந்த வேத புஸ்தகத்தை போய் வாசிச்சுக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அந்த நாத்திகர் அந்த பழங்குடியினருடைய தலைவர்கிட்ட சொன்னாராம். உடனே அந்த பழங்குடியினருடைய தலைவர் சொன்னாராம், இந்த பைபிள் மட்டும் எங்களுக்கு கிடைக்கலன்னா, கிறிஸ்தவ மிஷனரிமார்கள் எங்ககிட்ட இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தி சுவிசேஷத்தை எங்களுக்கு அறிவிக்கலன்னா, நாங்கள் மட்டும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலன்னு சொன்னா, இந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கை, எங்கள் சுபாவத்தை, கேரக்டரை மாற்றாமல் இருந்துச்சுன்னு சொன்னா, இந்நேர்த்திக்கு நீங்கள் அங்கே பார்த்தீங்களா ஒரு பெரிய பாறை இருக்கு, அந்த பாறையில் மோதப்பட்டு உங்கள் மண்டை உடைக்கப்பட்டு, இங்கே பார்த்தீங்களா பெரிய அடுப்பு, அதில் ஒரு பெரிய பாத்திரம், அந்த பாத்திரத்தில் நீங்கள் வெந்து எரிந்து கொண்டிருப்பீர்கள் அப்படின்னு அந்த ஆதிவாசி குடிகளுடைய தலைவர் சொன்னாராம். இதை கேட்ட உடனே அந்த பிரெஞ்சு தேசத்து நாத்திகர் நடுநடுங்கி போயிட்டாராம். அந்த பழங்குடியினருடைய தலைவர் சொன்னாரா, நாங்கள் மிருகங்களாய் இருந்தோம், மிருகத்தை விட கொடூரமானவர்களாய் நாங்கள் இருந்தோம். மனிதர்களை பார்த்தால் உயிரோடு கொன்று சிதைத்து விடுவோம், கொளுத்தி விடுவோம், உடைத்து விடுவோம், கிழித்து விடுவோம், விருப்பப்பட்டால் புசித்து சாப்பிட்டுருவோம். இன்னைக்கெல்லாம் நாங்கள் மனுஷனாக மாறி இருக்கோம் ஐயா. எங்கள் சுபாவெல்லாம் மாறி இருக்கு. எங்கள் மிருக குணமெல்லாம் எங்களை விட்டு நீங்கி கிறிஸ்துவின் சுபாவங்களால் நாங்கள் நிரப்பப்பட்டதுனால உங்களை போன்றோரெல்லாம் இந்த இடத்திற்கு வந்தாலும் பாதுகாப்பாய் இருந்து பாதுகாப்பாய் செல்லுகிறார்கள் என்று சொன்னார்களாம். ஆம் அன்பானவர்களே, இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். யோசிச்சு பார்க்கலாமா?
ஒரு மிருகத்தனமான ஆதிவாசி குடியினர், பழங்குடியினர், காட்டுவாசிகளே கர்த்தருடைய வார்த்தையை வாசிச்சு 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 அவங்க சுபாவெல்லாம் மாறி இருக்கு, அவங்க கேரக்டர் எல்லாம் மாறி இருக்கு, அவங்க லைஃப்லயே ஒரு பெரிய ரெஸ்டோரேஷன் ஏற்பட்டிருக்குன்னு சொன்னா, மீட்கப்பட்ட நீதிமான்களாகிய நம்ம லைஃப்ல ஆண்டவருடைய வார்த்தை அது பலமாய் கிரியை செய்ய நம்ம ஒப்பு கொடுத்தா நம்ம லைஃப்ல எவ்வளவு பெரிய மாற்றம், ஏற்றம், அழகான முன்னேற்றம் வரும். யோசித்து பாருங்களேன். ஆகவேதான் ஆண்டவருடைய இறைவார்த்தை இவ்வண்ணமாய் சொல்லுகிறது. ரோமரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு அழகாய் போதிக்கிறது. மனசுல புதிய புதிய சிந்தனைகளை கொண்டு வாங்க. நீங்க ரட்சிக்கப்பட்ட எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது, இன்னும் அந்த பழைய சுபாவம், ஜென்ம சுபாவம், மனுஷிக சுபாவம், மாம்ச சுபாவத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்காதீர்கள் என் அன்பு குழந்தைகளே. மாம்சத்துக்கு ஏதுவான சுபாவங்களை ஒழித்து விடுங்கள். இயேசுவின் குணலட்சணங்களை தரித்துக் கொள்ளுங்கள். உங்க ஆன்மா நல்லா இருக்கும், உங்க ஆரோக்கியம் நல்லா இருக்கும், உங்க மனசு நல்லா இருக்கும், உங்க குடும்பம் நல்லா இருக்கும், உங்க பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, உங்க வீடு நல்லா இருக்கும். உங்களுக்குள்ள அழகான மாற்றத்தை கொண்டு வாங்க. உங்கள் மனம் புதிதாக மாறட்டும். புதிய புதிய சிந்தனைகள், பரிசுத்தமான சிந்தனைகள், அன்பான சிந்தனைகள், கனிவான சிந்தனைகள், பாசிட்டிவான சிந்தனைகள், நல்ல நல்ல சிந்தனைகள், முற்போக்கான சிந்தனைகளை கொண்டு வாங்க. பெரிய மறுரூபமான மாற்றங்கள் உங்க சுபாவத்துல, நடத்தையில உண்டாகட்டும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சரியப்படுவீங்க, ஆண்டவருடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில அழகான மறுரூபத்தை ஏற்படுத்தும். ஆகவே உங்கள் வாழ்வில் மறுரூபமான மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு உங்களை அர்ப்பணிங்க, ஒப்பு கொடுங்க. நிம்மதியோடு நிறைவோடு வாழுங்க. இந்த நாள் இன்ப நாளாய், இனிமையான நாளாய், வெற்றியான நாளாய் உங்களுக்கு அமைந்தருளும்படி நான் மனதார உங்களை பிளஸ் பண்றேன், வாழ்த்துறேன், உங்களை நான் ஆசீர்வாதம் பண்றேன். இன்னைக்கு நம்முடைய திருச்சபையில் உபவாச ஜெபம் உண்டு. சந்தோஷமா வாங்க, ஊக்கமா பங்கு கொள்ளுங்க, வாழ்வில் எழுப்புதல் அடையுங்க, மாற்ற மறுரூபங்கள் வருவதற்கு உங்களை அர்ப்பணிங்க. நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இன்றைக்கு பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் காண்கின்ற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். இன்னைக்கு பிறந்தநாள் காண்கின்ற அன்பு மகள் சோபனா, அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். அது போலவே நம்முடைய அன்பு சகோதரர் சி ஜேம்ஸ், சிஸ்டர் ஜெஸ்ஸி, அன்பான தம்பதியார், அவங்க இன்னைக்கு திருமண நாள் காண போறாங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக பிதாவே, இந்த டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி, இந்த திங்கட்கிழமை, இந்த காலையிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பான மகனையும் மகளையும் வலக்கரம் நீட்டி நிறுத்தாமை தொட்டு ஆசீர்வதிப்பீராக. ஆண்டுகளை, வருடங்களை நன்மைகளால் முடிசூட்டக்கூடிய வளமான தெய்வமே, நன்மைகளால் முடிசூட்டி நம்முடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதியும். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற பிள்ளைகளாக மட்டுமல்லாமல் வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகளாக, வேத வார்த்தைகளை தியானிக்கிற பிள்ளைகளாக, வசன வார்த்தைகளை தியானிப்பதின் மூலமாய் உண்டாகக்கூடிய மாற்ற ஏற்ற முன்னேற்றங்கள் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உண்டாகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கின்றோம். தேவனே, அழகான மறுரூப சுபாவங்களை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாக ஏற்படுத்தும். விசேஷமாக இன்றைக்கு திருமண நாட்கள் காண்கின்ற, பிறந்த நாட்கள் காண்கின்ற உம்முடைய பிள்ளைகளுக்காக விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டுகளை, வருடங்களை நன்மைகளால் முடிசூட்டுகிற தெய்வமே, அன்பான பிள்ளைகளுக்கு நீர் தந்திருக்கக்கூடிய இந்த ஆண்டுகளை, வருடங்களை நன்மைகளால் முடிசூட்டி வாழ்நாளெல்லாம் உடைய பிள்ளைகள் களி கூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படிக்கு புதிய வளமான நலமான கிருபைகளை நீர் உம்முடைய பிள்ளைகள் வாழ்வில் சம்பூர்ணமாய் வர்ஷிக்க பண்ண வேண்டுமென பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய வல்ல நல்ல சிநேக பிரிய நாமத்தினாலே மனதார வாழ்த்தி ஆசீர்வதித்து, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.